நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வரோம். ஜாக்டோஜி அமைப்புகள் மீண்டும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் போக்குவரத்துறை போராட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவ்வளவும் நடந்தும் ஏன் வந்து முதலமைச்சர் இதை பற்றி எதுவுமே பேச? ஏன்னா அவர் வந்து பேசுறது பூராமே தமிழ்நாட்டுக்கு எந்த ஷா வந்தாலும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு ஷாகளை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, திருப்பரங்குன்ற பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. அது தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுருங்க, அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு. ஏன் இல்லை, இப்போ திமுகவோட தேர்தல் வியூகமே என்னென்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் ஒவ்வொரு தடவையும் மக்களை ஏமாற்றி திமுக வெற்றி பெற்றுட்டு வருது. அதுக்கு தான் அவர் எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் அப்படி இப்படி திராவிட மாடல் அப்படிலாம் பில்டப் பண்ணுறாங்க. இன்னொன்று, நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்க, எப்படி குரல் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ அரசுக்கு எதிராக தான் போராடுறாங்க, ஓகேங்களா? 4 வருஷமாக திமுக அரசு ஏதாவது 1-2 செஞ்சிருந்தா நாங்கள் இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் போகும்போது என்ன பண்ணாரு? அரசுக்கு எதிராக தான் போராடுறாங்க. ஆனால் அதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு, அதை ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பு அரசு தடுக்கிறாரு. காவல்துறையை வச்சு கைது பண்ணுறாரு, அதை நல்லா தான் தடுத்துட்டு இருக்காரு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் போகும்போது நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தானே மக்கள்கிட்ட பேசுகிறேன். அந்த மாதிரி திமுக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களால் எதுவுமே பேச முடியாது. அவர் எப்படி வந்து மக்களை சந்திப்பார், இல்லை அரசு ஊழியர்களை எப்படி சந்திப்பார்? கொடுத்த ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றியிருந்தா கூட அதை சொல்லி காலத்தை ஓட்டலாம். இவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல, எப்படி இது பண்ணுவாங்க? மீறி போராடினா நான் போலீஸ் என் கையில் இருக்குது, என் கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்களை தூக்கி கைது பண்ண பார்த்தீங்களா தூய்மை பணியாளர்களை எப்படி கைது பண்ணாங்க அப்படின்ட்டு. மீறி யார் போராடினாலும் இதை தான் திமுக அரசு, இந்த சர்வாதிகார போக்கு தான் திமுக அரசு கட்டவிழ்த்து விடுமே தவிர மக்களுக்காக திமுக என்னைக்குமே களத்தில் நின்றுச்சு, குரல் கொடுத்துச்சு அப்படிங்கிற வரலாறு என்னைக்குமே இருந்ததா சரித்திரமே கிடையாது.